கோமாளி படத்துலயாவது நம்ம ஜெயம் ரவி 16 இயர்ஸ் தான் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ரியாலிட்டியிலேயே 27 இயர்ஸும் ஒருத்தர் மிஸ் பண்ணியிருக்காரு. அவர் தாங்க நம்ம நெல்சன். இந்த நெல்சன் இல்லைங்க, இந்த நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா தன்னோட 42வது வயசுல ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் ஏன் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா இந்த ரேசிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை அப்போஸ் பண்ணதுனால தான். இந்த ரேசிசம் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, நம்மள எப்படி அந்த காலத்தில் ஹையர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட்னு பிரித்து வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அமெரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ஸ்லாம் பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள்னு பிரித்து வச்சிருக்காங்க. இந்த ரேசிசம் கான்செப்டை அவர் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தான் 42வது வயசுல அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. 27 வருஷம் ஜெயிலே அவரோட வாழ்க்கை கழிச்சிருக்காரு. திரும்பி தன்னோட 72வது வயசுல ஜெயிலிருந்து வெளியே வந்த மண்டேலா தன்னோட 77வது வயசுல சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் கருப்பின பிரசிடென்ட்டா இருக்காரு. இன்னதான் 27 வருஷம் அவர் ஜெயிலில் மிஸ் பண்ணியிருந்தாலும் தன்னோட 77வது வயசுல சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டாவே இருக்காரு. அதுதாங்க நம்ம தலைவர் கெத்து. மண்டேலாவாச்சும் அவர் ஜெயிலில் இருந்து 27 இயர்ஸ்ல ரேசிசம் எதிர்த்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனா நான்லாம் பிறந்ததுல இருந்து எல்லா வருஷமும் மிஸ் பண்ணலங்க, ஃபேஸ் பண்ணிட்டேன்.